செயல்படுவதற்கு முன் சிந்திப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கடைசியாக கற்றுக்கொண்டது நினைவிருக்கிறதா? அவசரப்படுவது தவறுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் கண்டோம். இப்போது அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்வோம். நமது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள உதவும் ஒன்று குறிப்புகள் அல்லது ஆட்டப்பதிவுத்தாள். ஸ்கோர்ஷீட். பள்ளியில் ஒரு தேர்வு எழுதிய பிறகு எது சரி எது தவறு என்பதை அறிய நமக்கு தேர்வுத்தாள் தேவை. அந்த தாள் இல்லாமல் எங்கு முன்னேறுவது என்று நமக்கு தெரியாது. அதேபோல் சதுரங்கத்திலும் தேர்வுத்தாள் உள்ளது. அது ஆட்டப்பதிவுத்தாள் ஸ்கோர்ஷீட் ஆகும். ஒவ்வொரு சதுரங்க விளையாட்டிலும் நாம் ஒவ்வொரு அசைவையும் குறித்துக் கொள்கிறோம். இது குறியீடு என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? ஏனென்றால் ஒரு ஆட்டத்திற்குப் பிறகு எல்லா அசைவுகளையும் நாம் நினைவில் வைத்திருக்க மாட்டோம். பின்னோக்கிச் சென்று நகர்ந்து நாம் என்ன சரியாகச் செய்தோம் என்ன தவறு செய்தோம் என்பதை பார்க்க நமக்கு ஆட்டப்பதிவுத்தாள் ஸ்கோர்ஷீட் தேவை. நாம் வெற்றி பெற்றாலும் நாம் சரியாக விளையாடினோம் என்று அர்த்தமல்ல. ஒருவேளை தவறு செய்து அதிர்ஷ்டசாலியாக நாம் இருக்கலாம். ஆட்டப்பதிவுத்தாள் கொண்டு நம் தவறுகளை கண்டுபிடித்து சிறப்பாக தயாராகலாம். சதுரங்கத்தில் ஒரு தவறான நகர்வு முழு ஆட்டத்தையும் இழக்கச் செய்யலாம். அதனால்தான் ஒவ்வொரு ஆட்டத்திலும் வெற்றி அல்லது தோல்வியை நாம் எங்கு முன்னேறலாம் என்பதை பார்க்க பகுப்பாய்வு செய்கிறோம். அதுதான் குறியீட்டின் சக்தி. சதுரங்கத்தில் ஆட்டப்பதிவுத்தாள் பயன்படுத்துவது போல வாழ்க்கையிலும் நம் செயல்களை திரும்பிப் பார்க்க வேண்டும். நல்ல நாளாக இருந்தால் எதை திரும்பத் திரும்பச் சொல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரியும். கெட்ட நாளாக இருந்தால் எதை மேம்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியும். எழுதுவதன் மூலமும் மதிப்பாய்வு செய்வதன் மூலமும் கற்றுக்கொள்வதன் மூலமும் நாம் வளர்வது இப்படித்தான். குறிப்பு என்பது வெறும் அசைவுகளை எழுதுவது மட்டுமல்ல, அது உங்கள் பயணத்தை எழுதுவது, வெற்றிக்கான பாதை. சதுரங்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை எழுதி பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு நாளும் சிறந்து விளங்குங்கள்.